வணக்கம். அருள்மிகு பண்ணாரி அம்மன் கோவில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 300 வருடங்களுக்கு முன் இங்கு வாழ்ந்த சுற்று வட்டார மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வருவது வழக்கம். அவற்றில் ஒரு பசு மட்டும் தனியாக சென்று வருவதை மேய்ப்பான் கவனித்து அந்த பசுவை பின்தொடர்ந்து பார்க்கையில் அப்பசு தனது பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணம் புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை பார்த்தான். இதை ஊர் மக்களிடம் தெரிவிக்க ஊர் மக்கள் அங்கு வந்து அப்பகுதி சுத்தம் செய்து பார்க்கையில் கணம் புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தடியில் இருப்பதை கண்டான். அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து கேரளாவில் இருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்பவர்களுக்கு வழித்துணையாக வந்தேன். எழில் மிகுந்த இவ்விடத்தில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பண்ணாரி மாரி அம்மன் என்று போற்றி வழிபடுமாறு அருள்வாக்கு கூறினார். அங்குள்ள மக்கள் ஒரு குடில் அமைத்து வழிபட்டு வந்தனர். காலப்போக்கில் அம்மன் அருள் பரவ தொடங்கி இப்போது மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற கோயிலாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் அம்மன் தெற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலில் விபூதி பிரசாதம் கிடையாது. அதற்கு பதில் புற்று மண் தான் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கை, கால், கண் போன்றவற்றின் உருவத் தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து அங்குள்ள உண்டியலில் போடுகிறார்கள். அக்கினி குண்டம் இறங்குதல், கெடா வெட்டுதல், அம்மனுக்கு தீபம் ஏற்றுதல், அம்மனுக்கு புடவை சாற்றுதல், அபிஷேக ஆராதனை செய்தல் போன்றவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். மேலும் கண் பார்வை இல்லாதவர்கள் அம்மை நோய் தீர, குழந்தை வரம் பெற, வேலை கிடைக்க என்ற அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றது. திருவிழா பங்குனி குண்ட திருவிழா 20 நாட்கள் நடைபெறுகிறது. 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அமாவாசை, செவ்வாய், வெள்ளி போன்ற தினங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதும். இத்தகு சிறப்பு வாய்ந்த பண்ணாரி அம்மனின் தரிசனத்தை நாமும் கண்டு அவளின் திருவருளை பெறுவோம். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.